ஆந்திராவில் காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்துள்ளார். வீட்டில் தனியாக இருந்த மாணவியை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். கொலைகார இளைஞனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். ஒருதலை காதலால் நடந்த கொலையின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் ஒய்எஸ்ஆர் மாவட்டம் காஜுப்பேட்டை அடுத்த அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் கீர்த்தனா. 17 வயதான கீர்த்தனா அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் காஜுப்பேட்டையைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற இளைஞர் கீர்த்தனாவை ஒருதலையாக காதலித்திருக்கிறார். இளங்கலை படித்து பட்டம் பெற்ற வெங்கடேஷ் பல முறை கீர்த்தனாவிடம் தன்னுடைய காதலை எடுத்து கூறியிருக்கிறார். ஆனால் மாணவி கீர்த்தனா அவருடைய காதலை ஏற்கவில்லை. இந்த நிலையில் வியாழனன்று சுமார் 10க்கும் மேற்பட்ட முறை கீர்த்தனாவுக்கு வெங்கடேஷ் போன் செய்திருக்கிறார். ஆனால் கீர்த்தனா அவனுடைய செல்போன் அழைப்பை ஏற்கவில்லை. இதனால் இன்று 2இல் 1 பார்த்து விடுவது என்று முடிவு செய்த வெங்கடேஷ் பெரிய கத்தி ஒன்றை எடுத்து இடுப்பில் மறைத்து வைத்துக் கொண்டு கீர்த்தனாவின் வீட்டுக்குள் புகுந்துள்ளார். பெற்றோர் வெளியே சென்றிருந்த நிலையில் கீர்த்தனா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது வெங்கடேஷ் மீண்டும் தன்னுடைய காதலை எடுத்து கூறி திருமணத்திற்கு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் கீர்த்தனா காதல் திருமணம் என எதற்குமே சம்மதிக்கவில்லை. இதனால் ஆவேசம் அடைந்த வெங்கடேஷ் தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து கீர்த்தனாவின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். சற்று நேரத்தில் வீடு திரும்பிய கீர்த்தனாவின் பெற்றோர் மகள் இரத்த வெள்ளத்தில் ஆடாமல் அசையாமல் கிடப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து கடப்பாவில் உள்ள மருத்துவமனைக்கு கீர்த்தனாவை கொண்டு சென்றனர். அங்கு வரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அறிவித்தனர். இதற்கிடையே கீர்த்தனாவை கொலை செய்தது வெங்கடேஷ் தான் என்று உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கும் வெங்கடேஷை தீவிரமாக தேட துவங்கினர். கீர்த்தனாவின் உறவினர்கள் கொலையாளி வெங்கடேஷை உடனடியாக என்கவுண்டர் செய்ய வேண்டும் அல்லது எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது. வெங்கடேஷ் மீது உறுதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததால் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையன்று இரவு பத்வேல் பகுதியில் வெங்கடேஷ் நடமாட்டத்தை அறிந்த போலீசார் அங்கு சென்று அவனை பிடிக்க முயன்றனர். ஆனால் அவர் போலீசாரின் மீது தாக்குதல் நடத்தி தப்பி ஓட முயன்றிருக்கிறார். உடனே போலீசார் வெங்கடேஷ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை மடக்கி பிடித்துள்ளனர். காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ரத்தம் வடிந்த நிலையில் வெங்கடேஷை சிகிச்சைக்காக கடப்பா மருத்துவமனையில் அனுமதித்தனர். வெங்கடேஷ் தாக்கியதில் காயமடைந்த போலீசாரும் அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காதலிக்க மறுத்த பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவமும் கொலை செய்த இளைஞரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததும் அந்த பகுதியில் பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது.